வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விஜயகாந்த் தேமுதிக தலைவர், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மீதான அவதூறு வழக்கு ஒன்றில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான வினாவை எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு அவதூறு வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன என்ற கேள்வியை தமிழக அரசின் முன்பாக எழுப்பியிருக்கிறது. நாடு முழுவதும் அவதூறு வழக்குகள் அது கிரிமினல் குற்றமாக பார்க்கக்கூடாது, மாறாக சிவில் வழக்காக நடத்தப்பட வேண்டும் என்ற பொதுநல வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவதூறு வழக்கு தொடர்பாக அதே நீதிபதிகள் தமிழகத்தை நோக்கி எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் விவாதத்துக்கு வித்திட்டிருக்கின்றன. இந்த நாடு தழுவிய அளவில் சகிப்பின்மை தொடர்பான விவாதம் ஒரு புறத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவதூறு வழக்குகளை எப்படி நாம் எந்த கணக்கில் சேர்ப்பது? அவதூறு வழக்குகள் என்பவை அச்சுறுத்துவதற்காக போடப்படுகிறதா, அல்லது சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு நடவடிக்கையை ஆட்சியில் இருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று கருதுவதா? விவாதிக்கலாம். நம்மோடு ஜூனியர் விகடன் இதழின் ஆசிரியர் திரு ப. திருமாவேலன், விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன், சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக ஆதரவாளருமான திரு மாஃபா பாண்டியராஜன், பாட்டாளி மக்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு கே. பாலு. வணக்கம். திரு பாலு, அவதூறு வழக்குகள் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு பேச்சு அல்லது ஒரு எழுத்து, ஒரு கட்டுரை, ஒரு செயல் ஒரு அரசாங்கத்தின் நற்பெயருக்கு அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அப்படின்னு அரசு கருதுகிற பட்சத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. கிரிமினல் வழக்கு தொடுத்தால் 2 ஆண்டு காலம் வரையிலும் அதிகபட்சமாக தண்டனை உண்டு. அப்படியான ஒன்றில் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு பயன்படுத்துகிறது அப்படின்னு இதை பார்க்கணுமா, அல்லது தமிழ்நாட்டை நோக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது சட்டம் வழங்கியிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தில் அது தொடர்பான வழக்கு நடத்தப்பட்டு அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கு முன்பாக வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசின் சார்பில் அந்த அரசை பாதுகாப்பதற்காக ஒரு அரசு வழக்கறிஞர் ஒரு பாதிக்கப்பட்டவரின் சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏனென்றால் அவதூறு என்பது ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம். அந்த நற்பெயருக்கு களங்கம் என்றால் அந்த நற்பெயர் எனக்கு களங்கம் ஏற்பட்டது என்று அதற்கு பாதிக்கப்பட்டவர் தான் நீதிமன்றத்தில் செல்ல வேண்டும் என்றது பொதுவான விதி. ஆனால் இது அரசை பொறுத்தவரையில் ஒரு அமைச்சர் அல்லது ஒரு அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்றால் அதன் சார்பாக ஒரு அரசு துறையினுடைய வழக்கறிஞர் தாக்கல் செய்ய முடியும். 199 பிரிவு 2 கீழ் அந்த மனு தாக்கல் செய்ய முடியும் என்ற ஒரு பிரிவை நீதிமன்றம் மிக தெளிவாக விசாரித்து, கடந்த காலங்களில் வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் அப்பொழுது இதை அடக்குவதற்காக இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, அப்பொழுது தேவை. ஆனால் இப்பொழுது இது தேவையா என்று மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கக்கூடிய நிலையில் இத்தனை வழக்குகள் தொடரப்படுவதனால்தான் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்கிறது தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்பது ஒரு அரசினுடைய குறைபாடுகளை, செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதுதான் அவருடைய பணியாக இருக்கின்ற பொழுது அதற்கு வழக்கு தொடுப்பது என்பது இது வினோதமாக இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழ்நாட்டில் இத்தனை அளவில் இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது இது போன்ற ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து இந்த அரசிற்கு உள்ளபடியே, இந்த அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மதிக்கக்கூடியது, கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு அரசாக இருந்தால் உள்ளபடியே இந்த வழக்குகள் அத்தனையும் இவர்கள் திரும்ப பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதை மீறி பல வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள். யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்லை, எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சனத்திற்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் இருக்கு. எதை விமர்சனம்னு பார்க்கிறது, அதாவது ஒரு தீர்ப்பு இருக்கிறது. ஒரு தீர்ப்பையே உள்நோக்கம் இல்லாமல் விமர்சனம் செய்ய அதிகாரம் வழங்குகின்ற பொழுது அது கண்டெம்ட் ஆகாது, நீதிமன்றம் அவமதிப்பார். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அரசினுடைய செயல்பாடு வேறு யார் குறை சொல்வது? ஒரு அரசினுடைய செயல்பாட்டை ஒரு ஊடகம், இன்றைக்கு பத்திரிகைகள் குறையாக சொல்லுகிறார்கள், அதை விமர்சனம் செய்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுடைய பணி என்ன? நாங்கள் வாய்மூடி இருப்பதா? ஒரு அரசு செய்யக்கூடிய குற்றச்சாட்டை வாய்மூடி இருப்பதான்ற ஒரு கேள்வியோட அரசியல் சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, கருத்துரிமை, அது ஒரு அரசின் மீதான விமர்சனம் செய்வதற்கான உரிமை 19(1)A அரசியலமைப்பு சட்டத்துல சொல்றது அப்சல்யூட் ரைட் இல்ல. அதாவது ஒரு சுதந்திரம் என்பது பொறுப்புணர்ச்சியுடன் கூடவே வருது. இல்ல, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது ஒரு தனிநபரை பாதுகாப்பதற்கு, ஒரு வன்முறைகள் நிகழ்ந்து விடக்கூடாது, கட்டவிழ்த்து விடக்கூடாது என்பதற்காக சொல்லப்படக்கூடியது. ஆனால் ஒரு அரசின் மீது சொல்லக்கூடியதனால் எந்த அளவிற்கு வன்முறை நிகழ்ந்துவிடும், எந்த அளவிற்கு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் ஏன் நீங்கள் நீதிமன்றம் வரக்கூடாது? நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. ஜெயலலிதா அவர்கள் இத்தனை வழக்குகளை போட்டிருக்கிறார். ஒரு வழக்கில் ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து
அந்த வழக்கை தாக்கல் செய்தவராக நீதிமன்றத்தில் அந்த நீதிமன்ற கூண்டிலே ஏறி நிற்கட்டும். நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திராணி ஜெயலலிதா அவர்களுக்கு இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். இது ஒரு அரசியல் கேள்வி. அதுக்கு அவங்க வக்கீல் சொல்றாரு. திரு பாண்டியராஜன், உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அல்லது அரசியல் எதிர்ப்பாளருடைய கடமை என்பது ஒரு அரசாங்கத்தை விமர்சிப்பது. ஒரு அரசாங்கத்தின் விமர்சிப்பது என்பது கான்செப்ட் ஆஃப் கவர்னன்ஸ் விமர்சிக்கிறாங்கன்னு தான் பொருள். மாறாக பர்சனலா எடுத்துக்க தேவையில்லை, ஏன் எடுத்துக்கிறீங்கன்னு ஒரு ஜட்ஜி கேட்கிறார். இல்ல, மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட்டை நான் விமர்சிக்க விரும்பல. அவங்க சொன்ன கருத்து நிஜம்தான். ஆனா பல கட்டங்கள்ல பொறுப்பு என்பதை மறந்து உரிமை என்பதை மட்டுமே கொண்டு பல பேச்சுகள் பேசப்பட்டிருக்கு. இப்ப அண்ணன் சொன்னாங்க, இது மாதிரி அந்த பேச்சுகளால என்ன விளைவுகள்னு கேட்டாங்க. பல இடங்களில் விளைவுகள் நடந்திருக்கு. ஜாதி கலவரங்கள் உருவாயிருக்கு பொறுப்பற்ற பேச்சுகள்னால. அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு பொறுப்பற்ற பேச்சின் விளைவாக, அதை கட்டுப்படுத்தாமல் விட்டதன் விளைவாக பெருமளவு கலவரங்கள் நிகழ்ந்திருக்கு. நீங்களே சொல்லியிருக்கீங்க. இல்ல சொல்றேன். நீங்களே சொல்லியிருக்கீங்க, இதே மேடைகளை சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி பேச்சுகள், இன்னைக்கு காலையில கூட ஒரு தலைவருடைய பேச்சை நீங்க எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி பேச்சுகள் கட்டுப்படுத்தாமல் செல்லும் பொழுது எந்த அளவுக்கு இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த இதுல சொல்ற 499-500 இரு சமூகங்களிடையே மோதலை உருவாக்குற அந்த பிரிவு அல்ல. அது 153. அது வேறு பிரிவுகள். இந்த அவதூறு வழக்கு என்பது ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சு. இல்ல, புரியுது. அந்த நற்பெயருக்கு களங்கம் என்பது எந்தவித ஆதாரங்களுமே இல்லாமல், இப்போ ஒரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் ட்விட்டர்ல எந்த ஆதாரமும் இல்லாம பேஸ்லெஸ்ஸா கம்ப்ளீட்டா அம்மா அங்க அட்மிட் ஆயிட்டாங்க, அந்த ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்து இங்கே பணியாற்ற வேண்டியவர், உங்களுடைய அரசு அதிகாரிகள் மக்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டியவர் குடைநாட்டில் சென்று அமர்ந்திருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்வதில் எந்த அவதூறு இருக்கிறது? முழு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க இங்க இருந்து அரசு அதிகாரிகள் போறாங்க, அது தவறு அப்படின்னு ஒரே புறத்துல நீங்களும் சொல்றீங்க. அவ்வளவு பேர் அரசு அதிகாரிகள் இங்க இருந்து ஃபைல் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றீங்க. ஃபைல் சும்மா எடுத்துட்டு போறாங்களா? அங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கள ஏதோ அவங்க அங்க சொகுசா பிக்னிக் போன மாதிரி ஒரு ட்ராக்ல சொன்னா அது அவதூறு இல்லாம என்னது? ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் நீங்க சொல்றீங்க எல்லா அரசு அதிகாரிகளும் அங்க போயிட்டாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் அவங்க கொடநாட்டுல இருக்காங்க, கும்பி கருகுது, அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போறது, இது அவதூறு இல்லாம என்ன? அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி விமர்சனமா பார்க்கல, அவதூறா பார்க்கிறீங்க. கண்டிப்பா அது அவதூறு தான். இது அவதூறு இல்லையா? நீங்களே சொல்றீங்க, உங்க இதுலயே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. சுப்பிரமணிய சொன்னது அவதூறு இல்லையா? அது மாதிரி தவறான தகவல் மட்டும் இல்ல, டெலிபரேட்டட், மோட்டிவேட்டட். அது மாதிரி மோட்டிவேட்டட் ரெண்டு பேர் பேசுறாரு ஒரு நிமிஷம். ஆனா அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றேன், சட்டப்படி என்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க தவிர இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியோ மற்ற கட்சிகள் மாதிரியோ ஆர்வட்டு அடிக்கலையா? அவங்க 8 பத்திரிகைகள் அடிச்சிருக்காங்க சார். இரண்டு அம்சம் இருக்கால. கிரிமினலைஸ் பண்றதா, இதுக்கு குற்றவியல் தண்டனை சட்டப்படி ஒரு கருத்தை எழுதுனதுக்காக சிறையில் தள்ளுவதற்கு வழக்கு தொடுப்பதா அப்படின்ற ஒன்று இருக்கு. 190 வழக்குகள் இன்றைய தேதியில 190 வழக்குகளை தமிழக அரசு சார்பில் போட்டிருக்காங்க. இதற்கு முன்னால் இவ்வளவு வழக்குகள் எந்த காலத்திலும் போடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதற்கு முன் எந்த காலத்துல இந்த அளவுக்கு அவதூறு பிரச்சாரம் நடந்திருக்கா? ஒரு முழு பத்திரிகையே இப்போ கம்ப்ளீட்டா ஸ்போன் இன் பண்ணிட்டு ஒவ்வொரு இஷ்யூலையும் அவதூறாக ஒரு ட்ராக் போடுறது, இந்த மாதிரி விமர்சனத்தையே ஒரு எல்லாவற்றையும் ஒரு விமர்சித்து ஒரு செயல்பாட்டை விமர்சிப்பதையே அவதூறு அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திருமாவளவன், நீங்க அதிகமான அவதூறு வழக்குகளை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையின் ஆசிரியர், இந்த அவதூறு வழக்குகள் அப்படின்ற ஒன்று விமர்சனம் அப்படின்ற எல்லையை கடந்து உண்மைக்கு மாறானவற்றை சொல்லுகிற நேரத்தில் தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு ஆட்சியாளர்கள் அவதூறு வழக்கை நாடுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு திரு பாண்டியராஜன் முன்வைக்கிறார் அந்த வாதத்தை. நீங்க அந்த வழக்கை எதிர்கொள்றவர்ன்ற முறையில அந்த சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்துகிறார்கள் சொல்வீங்களா, அல்லது சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை ஊடகங்கள் தவறாக பயன்படுத்துகின்றன சொல்வீங்களா? சட்டப்பிரிவை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். ஆனந்த விகடன் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. என் மீது 18 வழக்குகள் இருக்கின்றன. இந்த வழக்குகள் மூலமாக அவர்கள் சொல்வது, இந்த விமர்சனங்களை இந்த பத்திரிகைகள் செய்யக்கூடாது,
செய்வதை நிறுத்த வேண்டும், அதற்கு அச்சுறுத்த வேண்டும். அந்த அச்சுறுத்தலை ஆனந்த விகடனுக்காக மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட நிருபருக்காக மட்டுமல்ல, இதை பார்க்கின்ற, கேட்கின்ற மற்றும் பணியாற்றுகின்ற மற்ற ஊடகங்களும் இதன் மூலம் ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த அவதூறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அவதூறு வழக்குகள் போடுகிறார்கள் என்று சொன்னால் என்னுடைய மானத்தை இவர்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக போடப்படுகிறது. இந்த வழக்கு போட்டதும் அதற்கான சாட்சிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி யார் மீது வழக்கு போட்டீர்களோ அவர்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி தந்தால்தான் நீங்கள் வழக்கு போட்டதற்கான ஒரு பயன். ஆனால் 2011ஆம் ஆண்டு என் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. இன்று வரை அதற்கு குறிப்பிட்ட சாட்சியை இன்றைய அரசு கொண்டு வந்து நிறுத்தவே இல்லை. நாங்கள் எங்களுடைய 20 வழக்குகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ எந்த தடையும் வாங்கவில்லை. இந்த வழக்கை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் இந்த வழக்கை போட்டவர்கள் ஏன் இன்னும் அந்த வழக்கை நடத்த வரவில்லை? அப்படியானால் இந்த வழக்கை நடத்தி இவர்கள் மீது குற்றத்தை நிரூபித்து அவர்களுக்கு ஒரு தண்டனையை பெற்று தர வேண்டும் என்பது அல்ல நோக்கம். இவர்களை அச்சுறுத்துவதன் மூலமாக மற்ற நிருபர்களையும் பத்திரிகையாளர்களையும் அச்சுறுத்துவது மட்டும்தான் இந்த விமர்சனத்தை ஒடுக்குறது நோக்கம்னாலும் ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை எழுதுகிற நேரத்துல அரசாங்கத்துக்கு இப்ப ஒரு பிசிக்கலா ஒரு வன்முறையில ஈடுபடுறது, பத்திரிகையை தாக்குவது, பத்திரிகை அலுவலகத்தை தாக்குவது அது தவறுன்னு சொல்லலாம். ஆனா அவதூறு வழக்கு அப்படின்ற ஒன்று ஆதாரம் இல்லாம எங்க மேல சொல்றப்ப அதை நாங்க வழக்கு தொடுக்காம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பதில்? ஒரு பத்திரிகை அதனுடைய ஒரு செய்தி கட்டுரையை ஆக்கும்போது சம்பந்தப்பட்டவர்களிடம் முதலில் கேட்கிறார்கள். அதை அந்த அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ அதற்கான பதிலை சொல்லலாம். அல்லது அவர்களை பதில் சொல்லாமல் அவர்களுடைய பேட்டி இடம்பெறும்போது அவர்கள் தங்களுடைய விளக்கத்தை எழுதுவார்களேயானால் அந்த பத்திரிகை வெளியிட தயாராக இருக்கிறது. அப்படியும் வெளியிடவில்லை என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஆனால் இந்த கட்டங்களை எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக நீதிமன்றத்தில் அதுவும் கிரிமினல் வழக்கு தொடுப்பது என்பது அச்சுறுத்துவது என்கின்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். பாண்டியராஜன் ஒரு கேள்வி இருக்கு. அவர் சொல்றது வந்து சில்லிங் எஃபெக்ட்னு திரு ராம் தொடர்ந்து சொல்வார். அது ஒருவரை தண்டிக்கிறதன் மூலமாக அல்லது ஒருவரை மிரட்டுவதன் மூலமாக மற்றவர்களை அடக்குவது அப்படின்ற ஒன்று. இதுல திருமாவேலன் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, விஜயகாந்த் தன் மீதான வழக்குல உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்குறார், கருணாநிதி அவர்கள் தடை வாங்குறார், பாமக நிறுவனர் அவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, அவங்களும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. இதுல அவதூறு வழக்குன்னு தொடரப்பட்ட பல வழக்குகள்ல லாஜிக்கல் கன்க்ளூஷன் எண்ட் அப்படின்ற ஒன்று, தண்டனை வாங்கி தருவதுன்றது ஒன்று நடக்கிறதே இல்லையே. இல்ல இங்க பாருங்க, பயமுறுத்துவது என்பது எண்ணமாக இருந்திருந்தால் சென்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செஞ்சது மாதிரி 15 பத்திரிகைகள் ஆனந்த விகடன் உட்பட, இந்து உட்பட, டைம்ஸ் நவ் உட்பட அடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிரான்ஸ்ல ஆனந்த விகடன் மாதிரி ஒரு பத்திரிகையை தான் உள்ள போய் 9 பேரை ஷூட் டெட் பண்ணிட்டு போனாங்க. ஐ எம் சார்லி இன்னைக்கு எல்லாரும் டிஷர்ட் போட அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவரே எழுதியிருக்காரு, திருமாவேலனே அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி பயமுறுத்தல் தான் நடந்துகிட்டு இருந்தது. 15 பத்திரிகைகள் பயமுறுத்தப்பட்டன. அது பயமுறுத்தல். இது டிஃபமேஷன் போட்டிருக்காங்க. அவங்களே சொல்றாங்க கேஸ் முடிவு கூட வர மாட்டேங்குது, சாவதானமா நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஒரு பிரச்சனை வருது. இதுல இல்ல எரிச்சாங்க, தினகரன்ல போய் எரிச்சாங்க. அதுக்கு தண்டனை இருக்கு. என்ன தண்டனை இருக்கு? அதுக்கு வழக்கு இருக்கு, கிரிமினல் கேஸ் போடுறாங்க, வழக்கு நடத்தி தண்டனை வர்றாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா? 15 பத்திரிகைகளை ஆனந்த விகடன்ல உள்ள நுழைஞ்சு அடிச்சுன்னு இருக்கிறது, டைம்ஸ் நவ்ல உள்ள நுழைஞ்சு அடிச்சுன்னு இருக்கிறது. இந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி அட்லீஸ்ட் கேஸ் போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கு? 10 பக்கம் நீங்க ஒரு அவதூறு எழுதுறீங்க ஒரு பத்திரிகையில, எழுதுறதே அவதூறா? எழுதுவதே அவதூறு அப்படிங்கறது இல்ல இல்ல. எந்த ஆனந்த விகடன் இத்தனை வருடம் ட்ரெடிஷன்ல எப்பயுமே ஒரு பேலன்ஸ்டா பிக்சர் கொடுத்துக்கிட்டு இருந்ததோ, கடந்த 2 வருடங்களாக எந்தவித பேலன்ஸும் இல்லாம அவங்க கம்ப்ளீட்டா நெகட்டிவா பேசுறது. எந்த பேலன்ஸும் இல்லாம எப்படி அந்த 10 பேஜ் நீங்க எழுதுறீங்க? அவர் எழுது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை ஆனந்த விகடன் எழுதிய மாதிரி விமர்சனம் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் இன்றைக்கு என்ன செய்தார் ஜெயலலிதா என்ற ஒரு கட்டுரைக்காக சொல்கிறீர்களே, இதே மாதிரி 100கணக்கான கட்டுரைகள் கருணாநிதியை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றன.
மயிலிறகால் தடவி கொடுக்கிற மாதிரி எழுதிருந்தீங்க. இன்னைக்கு நீங்க எழுதியிருக்கிறது வந்து விஷத்தை தூக்கி இல்ல, இல்ல, அதுல ஒரே ஒரு புரிதல் இல்ல, சொல்றேன். இல்ல, நீங்க எழுதுன கை அதேதான். இன்னொன்று, ஆனா எழுதுன tone என்ன? கலைஞரை விமர்சித்து எழுதப்பட்ட வார்த்தைகளில் ஒரு வார்த்தையை கூட ஜெயலலிதாவுக்கு எழுதவில்லை. இல்ல, ரைட்டா? திருமாவளவன் இல்ல, பாருங்க, நீங்க எது மயிலிறகு எது அமில வீச்சு அப்படின்றது பார்க்கக்கூடியவங்களுடைய பார்வையில, வாசகருடைய பார்வையில வர்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். facts இருக்கு. ஈழத்தமிழர்களின் பிணங்களை நக்குகிறார் கருணாநிதினு எழுதியிருக்கோம். அப்படிப்பட்ட கொச்சையான வார்த்தை என்று, கொச்சைப்படுத்தப்பட்ட வார்த்தை என்று சொல்லப்படுமானால் அப்படிப்பட்ட வார்த்தையை ஜெயலலிதாவுக்கு பயன்படுத்தியதில்லை. இல்ல, நீங்க திருமாவளவன் அந்த விளைவை பாருங்க. உங்க உள்ள வச்சு ஆளு வச்சு அடிக்க விடுறாங்க. அவதூறு வழக்குக்கு வருவோம். இல்ல, ஒரு மணி அவதூறு வழக்கு ஐபிசி 499 500 இந்த 2 பிரிவுகள் தண்டனை பெறுவதற்கு உரிய பிரிவுகள். இது வந்து 1860வது ஆண்டு பிரிட்டிஷ் காலத்து சட்டப்பிரிவு, லார்ட் மெக்காலே காலத்து சட்டம். இது இன்னைக்கு நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். அனைவருக்கும் பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் இருக்கின்றோம். ஒரு முதிர்ந்த ஜனநாயகமாக இந்தியா மாறி வருகிறது, பரிணமித்து வளர்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல பிரிட்டிஷ் கால ஒரு சட்டத்துக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு இன்னைக்கு ஆனந்த விகடன் கேட்கிறது, மற்றவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்றதை கடந்து இன்னைக்கு கேட்கிறவங்களை பார்த்தா ஒருவர் ராகுல் காந்தி நீதிமன்றத்துக்கு போனவர், சுப்பிரமணியம் சுவாமி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார், அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார். ஹிந்து பத்திரிகை 2003ஆம் ஆண்டுல இந்த சட்டத்தை கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சிவில் வழக்கு போடுங்க, ஆனா கிரிமினல் வழக்கா அது நடத்தக்கூடாது, அது ஜனநாயக பேச்சுரிமைக்கு எதிரானதுன்னு போனது. இந்த ஒரு நூற்றாண்டு பழமையான ஒரு சட்டம் அறத பழசாகிவிட்டது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சட்டம் வந்து இன்றைக்கு நவீன காலத்துக்கு பொருத்தமானதா? இல்லை, இப்போ நம்ம அரசியலமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1935 பிரிட்டிஷ் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் இருந்து தான் ஏறக்குறைய ஒரு 70-75% சட்டங்களை உள்வாங்கியிருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல சட்டங்கள் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட அதனுடைய மூலம் 1800களிலிருந்து ஆரம்பமாகிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இதை பற்றி ஒரு விவாதம் வந்து உச்சநீதிமன்றத்திலே நடந்திருக்கிறது. ஜூலை 17ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு இதை பற்றிய ஒரு விவாதம் நடந்தது. அன்னைக்கு முகுல் ரோக்டி வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து அதில் ஆஜராகிறாரு. அவரை எதிர்த்து டிஆர் அந்தி அர்ஜுனா அவர் ஆஜராகிறாரு. அவர் அந்தி அர்ஜுனாவை வந்து நீதிமன்றம் உதவி கேட்குது, நீங்க இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்குது. இப்போ இந்த வழக்கில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சிவில் கேஸை நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்தியா மாதிரியான நாட்டில் தீர்ப்பு வருவதற்கு 20 வருடங்களுக்கு மேலாக போய்விடுகிறது. அது இந்த அவதூறை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக போடப்படுவதை பற்றி யாருமே வந்து அதை பத்தி கேர் பண்ணல அப்படின்னே உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. அதே உச்சநீதிமன்றம் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, மத்திய அரசு இதுல என்ன நிலை எடுக்க போகிறது? அவதூறு சட்டப்பிரிவை நீக்கல மத்திய அரசு என்ன நிலை எடுக்க போகுதுன்றதா எல்லோரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு லிபரல் வியூ எடுக்குமா அல்லது வேற மாதிரியான வியூ எடுக்குமான்னு. ஆனா மத்திய அரசாங்கம் வந்து இப்ப மாநில அரசு எப்படி வாதிடுகிறதோ அதே மாதிரியான ஒரு எண்ணப்போக்கில் இந்த சட்டம் தேவை, இல்லன்னா காட்டாட்சி வந்துரும், ஒரு அனார்கி வந்துரும், சமூகத்துல ஒரு அமைதியின்மை வந்துரும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு எதிராக விமர்சனங்களே கூட வந்தது. அவங்க யூகேவையே ஒப்பிட்டாங்க. நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய தாய் வீடு என்று கருதப்படுகிற யுனைடெட் கிங்டத்தினுடைய மூலத்தை ஒப்பிட்டு யுனைடெட் கிங்டத்துல சிவில் கேசஸ்க்கு வந்து தீர்ப்பு விரைவாக வந்து விடுகிறது. கிரிமினல் அங்க வரலையே, அங்கேயே கிரிமினல் இது கிடையாது, டிஃபமேஷன் கிடையாது. இல்ல, அதான் அவங்க என்ன சொல்றாங்க, அங்க உலகத்தின் பல நாடுகள்ல அதான் சொல்றாங்க, இந்தியா லா கமிஷனே கிரிமினல் டிஃபமேஷன் கூட அதான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவில் கேஸ் போட்டா மற்ற நாடுகள்ல யூகேல எல்லாம் கிரிமினல் கேஸை விட சிவில் கேஸ் சீக்கிரம் வந்துருது. இந்தியால சிவில் கேஸ் 20 வருஷம் வரைக்கும் இழுக்குது. அது யாரோட தப்பு? அத நீதித்துறை ஏத்துக்குது. அத நீதித்துறையில பதிவு பண்ணிருக்காங்க. இது உச்ச நீதிமன்றத்துல பதிவாக்கப்பட்டது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு சிக்கலில் அவதூறுகள், பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் மீது அவதூறுகளை பதிவு பண்ணுவதை தடுப்பதற்கு இதுதான் இந்த கிரிமினல் வழக்குகள் பதிவு. ஏன்னா இது வந்து 2 வருஷம் தண்டனை இருப்பதனால் இது வழக்குகளை பதிவு செய்வதுதான், கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று மத்திய அரசே உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறது. இல்ல, யாருக்காவது இதுவரையிலும் அவதூறு வழக்குல கேஸை நடத்தி இதுல அவதூறு இதுல மேட் அவுட் ஆயிருக்கு, கேஸ்ல வந்து உண்மையிலே வேண்டும் என்றே கலங்கப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்தியால யாருக்காவது தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டுல எடுத்துக்கொள்ளுங்க. நடக்கலன்னு சொல்றாங்க. சில வழக்குகள் என்ன ஆகுதுன்னா, ஒரு முறை ஆஜராகிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் போய் பெரும்பாலான இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வந்துடுறாங்க.
இப்ப நண்பர் இல்ல, சொன்ன அதாவது சட்டத்துல வழக்கு தொடுக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறப்ப தடை வாங்குறதுக்கும் சட்டப்பிரிவின்படி பாதிக்கப்படுறவங்களுக்கு அல்லது எதிர் மனுதாரர்களுக்கு இருக்கிற சட்ட வாய்ப்பை தானே அவங்க பயன்படுத்துறாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக. அப்போ இப்ப என்னன்னா, நான் வந்து இதை வந்து இப்போ நீங்க ஜனநாயகத்துல சட்டம் மரபுன்னு 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? நான் இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசியல் தலைவர்களை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த இடத்துல இவங்க ஒரு மரபா வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, வழக்கு நீங்க இந்தியா முழுக்க வழக்கு தொடரப்படுது. தெலுங்கானா அரசாங்கம் 15 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கொடுக்குது, அவுட்லுக்குங்கிற பத்திரிக்கை மேல வந்து நீங்க வழக்கு நடத்துங்கன்ட்டு. அப்ப இதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமா நடந்துற விஷயம். அரிதினும் அரிதானும் நடக்கிறவன்றா அல்லது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இவ்வளவுன்னு கேக்குறத நம்ம இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த அவதூறு வழக்குகளை ஒரு இந்திய பார்வையில பாத்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரிக்கு 15 லட்சத்தை கொடுக்கறதுலாம் அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு 15 லட்சம் கொடுத்துடலாம், ஆனால் ஒரு அரசு ஒரு அதிகாரிக்கு கொடுக்குது. ஆக இந்த ஒட்டுமொத்த பிம்பத்துல பாத்தீங்கன்னா, இது போன்ற அவதூறு வழக்குகளை எனக்கு என்னவோ இந்திய அரசியல் தலைவர்கள் ஒரு மரபாக என்ன பயன்படுத்துறாங்கன்னா, வழக்க தொடுக்கிறாங்க. அது என்னன்னா, தங்களுக்கு இதனால் ஏற்பட்டிருக்கிற காயத்தை வெளிப்படுத்துவதனுடைய முகமாக இருக்கிறது. இன்னொரு தகவலை நான் சொல்றேன். 91ல இருந்து 96 இந்திய அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நீங்க பொதுமையா சொல்றீங்க. இந்திய அரசியல் தலைவர்கள்ல சமீப காலத்துல வந்து அதிகம் விமர்சிக்கப்பட்டவர்கள் 2 முகாம்கள் எடுத்துட்டீங்கன்னா, ஒருவர் மன்மோகன் சிங், இன்னொருவர் நரேந்திர மோடி. ஆமாங்க. இவர் அவருடைய ஆட்சியில் நடந்த தவறுகளுக்காக மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் மன்மோகன் சிங். மதம், அது தொடர்பான பிரச்சனைகள் 2002 குஜராத் கலவரத்திலிருந்து நரேந்திர மோடி மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். இன்றைக்கும் விமர்சிக்கப்படுகிறார். ஆனா தேசிய தலைவர்கள், தேசிய அரசியல்வாதிகள் எங்கேயும் இந்த மாதிரி அவதூறு வழக்கை நோக்கி வழக்கு போடுறது அப்படின்ற ஒன்று அவங்க கையாளுறது இல்லை. அங்க இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பக்குவம் இங்க இல்லையான்ற கேள்வி வருது. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். திருமாவேலன், இதுல அவதூறு வழக்குகள் அப்படின்ற ஒன்று சர்ச்சைக்குரியதாக நீண்ட காலமா இருந்திருக்கு. இப்ப 190 வழக்குனா திமுக ஆட்சி காலத்துல 40க்கும் மேற்பட்ட வழக்குகள், இதற்கு முந்தின ஆட்சியில 100க்கும் மேற்பட்ட வழக்குகள். ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வரும்போது அந்த வழக்குகளை அரசாங்கமே கைவிட்டு விடுகிறக்கூடிய ஒரு நிலைமை தான் தொடர்ந்து பார்க்கிறோம். அது லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர்றதில்லை. ஆனா வழக்கு தொடுக்கும் போது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தேவை வருகிறது. ஒரு தொடர்ச்சியா நீங்க வந்து தவறாக எழுதுகிறீர்கள் அப்படின்ற பட்சத்தில் தற்காத்து கொள்றதுக்கு அவங்க இதை செய்கிறாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. விஜயகாந்த் போன்றவர்கள் மறுமொழியாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அது இன்னொரு தரப்புல சொல்றது இது நவீன காலத்துக்கு ஒவ்வாதது, எழுத்துக்கே சிறையா தண்டனையா, இது வந்து காலத்துக்கு ஏற்றதல்ல அப்படின்ற கருத்து இருந்தாலும், இந்த வழக்கை நடத்துறதுன்னு மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுதுன்னு விஜயகாந்த் சொல்றாரு. ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வழக்கை அரசாங்கம் தொடுக்கிறதுனாலேயே அது வந்து தண்டனையில முடியுதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அது தவறா அவதூறா எழுதுனாங்களா இல்லையா அப்படின்றத நீதிமன்றம் தான் முடிவு செய்ய போகுது. நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு வழக்கை கொண்டு போறதே பத்திரிகையை ஒடுக்குறதுன்னு எப்படி சொல்வீங்க? பத்திரிகையை ஒடுக்குவது என்ற அர்த்தத்தில் நாங்கள் சொல்லவில்லை. தொடர்ச்சியாக ஒரு பத்திரிகையின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குமானால் அந்த விமர்சனத்தை நீங்கள் முதலில் எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? அந்த எதிர்கொண்ட முடித்த பிறகு அதன் பிறகு அவர்கள் அவதூறு வழக்கு என்று போனால் அது நல்லது. ஒரு பத்திரிகை எழுதுவது எல்லாமே அவதூறு, தன்னை விமர்சிப்பது அனைத்துமே அவதூறு என்று நினைப்பது தான் தவறான விஷயங்கள். ஒரு அரசு ஊழியருக்கு, ஒரு பொது ஊழியருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சலுகை இந்த அவதூறு வழக்கை தாக்கல் செய்வது. அதே சலுகை தான் மிகப்பெரிய நெகட்டிவாக ஒரு விஷயத்தையும் அதில் இருக்கிறது. என்னென்றால், ஒரு பொது ஊழியர் அவர் செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளும் பொது ஊழியமான நடவடிக்கைகள் தான். அந்த பொது ஊழியர் நடத்துகின்ற அனைத்து பொது நடவடிக்கைகளையும் விமர்சிப்பதற்கு இவர்கள் எந்த சட்டத்தை காட்டி வழக்கை தாக்கல் செய்கிறார்களோ அந்த சட்டத்திலேயே அதற்கான விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஜெயலலிதாவினுடைய உடல் நலத்தை பற்றியோ, அவரால் ஏன் ஒரு கூட்டத்தில் 35 நிமிடங்களுக்கு மேல் வெளியில் இருக்க முடியவில்லை என்பதை பற்றியோ விமர்சிப்பதை மட்டும் வேண்டுமானால் இவர்கள் அவதூறாக சொல்லலாம், அவர்களுடைய உடல் நலத்தை பற்றி சொல்லலாம். ஆனால் ஒரு முதல்வர் தன்னுடைய நடவடிக்கைகளுக்காக ஆர்கே நகர் தொகுதியிலோ அல்லது பாதிக்கப்பட்ட இடத்திலோ போய் ஏன் அனைத்தையும் பார்க்கவில்லை, ஏன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகவில்லை என்று எழுதுவதே தன்னை பற்றியான அவதூறு என்று நினைப்பது அல்லவா? அதைத்தான் நாங்கள் தவறானது என்று சொல்கிறோம். விமர்சனம் வேறு, அவதூறு வேறு. விமர்சனத்தையே அவதூறாக பார்க்கிறீர்கள். என்ன செய்தார் ஜெயலலிதா என்கின்ற கட்டுரை என்பது, ஜெயலலிதா இந்த 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை அனைத்தையுமே அவர் நிறைவேற்றவில்லை. 110வது விதியின் கீழ் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளில்
95% அவர் நிறைவேற்றவில்லை என்று எழுதுவதே அவதூறு என்றால், மோனோ ரயில் எண் கொண்டு வருவேன் என்று சொன்னதை அதையே கொண்டு வர அவரால் இயலவில்லை என்று சொன்னால், மின்வெட்டே தமிழ்நாட்டில் இருக்காது என்று சொன்னவர் ஏன் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இப்படி அவர் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அதைத்தான் என்ன செய்தார் ஜெயலலிதா என்று சொன்னோமே தவிர, ஜெயலலிதாவை பர்சனலாக எதையும் நாங்கள் விமர்சிக்கவில்லை. இல்லங்க, ஒரு ஆட்சியின் செயல்பாட்டை விமர்சிப்பது, ஒரு ஆட்சியின் செயல்பாட்டை இருக்கும் ஒரு காலத்துல 95% நிறைவேற்றவில்லை என்று உண்மைக்கு கம்ப்ளீட்டா புறம்பா ஒரு விஷயத்தை சொல்றப்போ அது அவதூறு இல்லையா? இல்ல இல்ல பாண்டியராஜன், நீங்க இன்னொரு அம்சம் பாருங்க. ஒரு விமர்சனம் நீங்க வந்து அது உண்மைக்கு மாறானதா கூட இருந்தாலும் அது அவதூறுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா அது சொல்ற ட்ராக் இருக்கு, இந்த டோன் இருக்கு, டெனர் இருக்கு. இந்த என்டையர் இப்போ ஆனந்த் விகடன் இஷ்யூன்னு எடுத்து விகடன்னு சுருக்க வேண்டாம். இதை இப்ப நீங்க வந்து கருணாநிதி இந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கிறார், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார், விஜயகாந்த் இதை எதிர்கொண்டிருக்கிறார், இளங்கோவன் மீது வழக்கு இருக்கிறது, சிபிஎம் ஜி ராமகிருஷ்ணன் மீது வழக்கு இருக்கிறது. இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் மீதான வழக்கு அப்படின்றது ஒண்ணு, ஒரு கட்சி வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இல்ல இங்க பாருங்க, இப்ப அந்த அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறதே விமர்சனம் செய்யறதுக்கு தானே. இல்ல இங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கிறவங்க விமர்சனம் செய்யறது அவங்க கடமை, இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவர்கள் மீதான வழக்கு எதுல இருந்து வருது? ஒரு பத்திரிகையினுடைய ஜனநாயக கடமை என்பது ஆட்சியாளர்களை விமர்சிப்பது இல்ல. கண்டிப்பா இல்ல நினைக்கிறேன். ஒரு பத்திரிகைக்கு அந்த மாதிரி அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்துல விமர்சித்து கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து உணவு பழக்கம் மதிக்கிற ஒரு பத்திரிகை நீங்க வந்து ஆட்சியாளர் விமர்சனம் ஆனந்த விகடன் கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து அது எல்லாமே உண்மைக்கு மாறானது அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு திமுக தரப்புல சொல்லப்பட்டுச்சு. நம்ம அதை கடக்கலாம். திரு பாலு, விமர்சனம் அப்படின்ற ஒன்று பொது வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை இருக்கு, எந்த அளவுக்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்றது அப்படின்ற பக்குவம் அல்லது தன்மை அது ஒவ்வொருக்கு மாறுபடுது. மன்மோகன் சிங்குக்கு இருக்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு இல்லாம இருக்கலாம். டெல்லி மாதிரியான இடங்கள்ல வரக்கூடிய விமர்சனத்தை அவங்க பார்க்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விமர்சனத்தை பார்க்கிறதுலையும் மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்போ அண்மையில ஒரு தலைவர், தமிழக அரசு 10,000 கோடி ரூபாய் வந்து வெள்ள நிவாரண நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கே அப்படின்னு ஒரு தலைவர்கிட்ட கேட்கும்போது, எதுக்கு ஊழல் செய்யற கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதை வந்து ஒரு பாசிங் ரெஃபரன்ஸா ஒரு கமெண்டா பார்க்கிறதா, அல்லது நோக்கத்தோட என்ன பண்ண போறாங்கன்றத பத்தியே கவலையே படாம 19 விமர்சிக்கிறாரு அப்படின்றப்ப அவதூறு வழக்கு தொடுக்கிறது அரசுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்ற விவாதத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இது போன்ற விவாதங்கள்ல நிறைய பேசணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுவேன். ஆனா இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். ஏன்னா எதையாவது நம்ம பேசி அது நம்ம மேல ஒரு அவதூறு வழக்கை போட்டு அடுத்த ஒரு வழக்குக்கு வழிவகுத்தரக்கூடாது. டெல்லி பிரச்சனை ஒன்று சொன்னீங்க, ஒரு நல்ல ஒரு செய்தி. நேரு அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நேரு அவர்களை மிக பெரிய அளவில் புகழ்ந்து எதிர்க்கட்சி தலைவர்களை நேரு அளவிற்கு திறமையானவர்கள் இல்லை, பொம்மைகளை போன்றிருக்கிறார்கள் என்று ஒரு பத்திரிகை எழுதுகிறது. என்ன நேரு செய்தார் தெரியுமா? அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியரை நாடாளுமன்றத்திற்கு அழைத்து அந்த அரங்கத்திலே எதிர்க்கட்சி தலைவர்களிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்பவர்கள் மரியாதைக்குரியவர்கள், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். அவருடைய கருத்துக்களை ஒரு அரசு செவிமடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்லாட்சியை வழங்க முடியும் என்று அன்றைக்கு நேரு சொன்னார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் கூட எல்லாரும் ரொம்ப நேரம் பேசியிருந்தீங்க, மைய கருத்தை நாம் விவாதிக்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சொல்கிறார், இந்த அரசினுடைய செயல்பாடுகள் விமர்சனம், கடந்த காலங்களில் பிரிட்டனில் இருந்த சட்டங்கள் அதெல்லாம் தனியாக வச்சிருங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். 15 பத்திரிகைகள் அதிமுகவினுடைய ஜெயலலிதா அவர்களை மிகப்பெரிய அளவில் விமர்சனம் செய்தவர்கள் இருவர், நாஞ்சில் சம்பத், பரிதி இளம்வழுதி. இந்த 2 பேரும் இன்றைக்கு அந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன கருத்து இன்றும் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது தவறு என்று இருவரும் சொல்லவில்லை, அவர்கள் சொன்னதை மன்னித்து விட்டேன் என்று ஜெயலலிதாவும் சொல்லவில்லை. இவர்கள் மீண்டும் அந்த இயக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் இது அரசியலை தவிர, இது பழிவாங்கும் நடவடிக்கையை தவிர, இது ஒரு விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கை தவிர வேறு என்னவென்று உங்களால் சொல்ல முடியும்? என்னை தாண்டி ஒன்னே ஒரு சொல்றேன். இவர் சொல்றார் திமுகவில் செய்து விட்டார்கள், அங்கே செய்து விட்டார்கள். அடிச்சாங்களா இல்லையா? அத சொல்லுங்க. நீங்க உண்மைக்கு ஒரு 15 பத்திரிகைகளை அடிச்சாங்களா இல்லையா? அது கூட நமது தினகரன்ல எரிச்சாங்களா இல்லையா? அவர்கள் அது பிறகு பேசினா நான் என்ன சொல்றேன்னா, அப்படிப்பட்ட தவறு செய்ததற்காகத்தான் உங்களை கொண்டு வந்தோம். ரைட். அந்த மக்கள் வாக்களித்தது என்னவென்றால் மிக மோசமாக பத்திரிகையாளர்களை தாக்குவது, கருத்து சுதந்திரத்தை பறிப்பது, வன்முறை. இன்னும் சொல்ல போனா
ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியரை கைது செய்தார்கள். இது இந்துனுடைய பத்திரிகை. அந்த ராம் அவர்கள் அந்த பத்திரிகை அலுவலகத்தை உங்களுடைய அதிமுக, உங்களுடைய ஜெயலலிதா அவர்கள் எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தினார்கள் மறந்துட்டீங்களா? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரத்தை பறித்ததில் 2 கட்சிகளும் குறைந்ததே அல்ல. கண்டிப்பா. அதனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க செஞ்சிட்டாங்க நாங்களும் செய்யறோம் என்று சொல்வது என்பது ஒரு ஆரோக்கியமான விவாதம் அல்ல. இன்றைக்கு பேசுவது ஆளும் கட்சியாக நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களை நாங்க கேட்கிறோம். நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வழக்குகளை போட்டிருக்கீங்க. ஒரு கேள்வி கேட்டார் திருமாவர்கள். நான் கேட்கிறேன், எந்த வழக்கில் இதுவரையில் அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இறுதி முடிவுக்கு வந்திருக்கிறது? ஒரே ஒரு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 நாள் ஜெயில்ல இருந்தாங்க. தமிழ்நாட்டுல தாக்கல் செய்த வழக்கில் ஒரே ஒரு வழக்கு இதுவரையில் நான் ஒரு அரசியல் தலைவர் மீது நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம், ஒரு பத்திரிகை அலுவலகத்தின் மீது தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம் சொல்ல முடிகிறதா? ஏன் என்று சொல்ல இன்னொன்னு சொல்றேன், இந்த ஆட்சி முடியட்டும். பல வழக்குகள் ஏன் நடத்தப்படலைங்கிறதுக்கு திரும்ப ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்க இந்த டென்யூரை வெயிட் பண்றாங்க. அடுத்த ஆட்சி வந்தனா இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒரே ஜியோல மொத்தமா எல்லாத்தையும் திரும்ப பெற்று விடுவார்கள். இல்ல 99 அவங்களே நினைக்கிறாங்க. 96ல போடப்பட்ட வழக்குகளை ஆட்சியுடைய இறுதி காலத்துல அவங்களே எல்லா வழக்குகளையும் நல்ல பாயிண்ட் ஒன்று சொல்றீங்க. 91 96ல அதிமுக ஆட்சி காலத்துல போட்ட வழக்குகளை அதிமுகவே வாபஸ் வாங்கிருச்சு. அந்த ஆட்சி முடியறதுக்கு முன்னாடியே வாபஸ் வாங்கினாங்க. அடுத்து திமுக ஆட்சியில போட்ட வழக்கும் வாபஸ் வாங்க. திமுக ஆட்சியில 40 வழக்கு போடுறாங்க, அது வாபஸ் ஆகுது. ஆமா, ஒரு வழக்கு போடுறாங்க, அது லாஜிக்கல் எண்டுக்கு, அது எந்த நோக்கத்துக்காக வழக்கு போடுறாங்களோ, யார் தவறு இழைத்தார்னு வழக்கு போடுறாங்களோ அவர் மீது வழக்கு நடத்தப்பட்டு தண்டனைன்ற ஒரு இடத்துக்கு போறதில்லை, நிரபராதி தண்டனைன்ற இடத்துக்கு போறதில்லை. அவர்களை நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை ஏறி கூண்டுல நிறுத்துறது அப்படின்ற ஒரு அம்சத்தோட அந்த வழக்கோட எல்லை முடிச்சிருக்கிறது. ஆனா மீண்டும் மீண்டும் வழக்கு தொடர்றதுன்றது நடந்துட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன் இந்த இடத்துல நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். அதைத்தான் நான் அச்சுறுத்தல் நான் சொல்லிடுறேன். இப்போ அண்ணன் சொன்னாங்க இல்லீங்களா, பாலு என்ன சொன்ன மாதிரி இப்போ நாஞ்சில் சம்பத் கடுமையா விமர்சிக்கிறாங்க. நீங்க அதை விட்டுருங்க. இன்னைக்கு திமுக அதிமுக மேடைகள்ல கடுமையாக பரஸ்பரம் விமர்சித்திருக்கிறார். நமக்கு வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறுமுகம் போன்ற வரலாறுகள் எல்லாமே இருக்கிறது. அப்ப என்னன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் கிளைமேட்டே இங்க இப்படிதான் இருக்குது. எப்படின்னா நான் என்ன பாக்குறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நாஞ்சில் சம்பத் அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார். ஒரே நாள் மாலையில் அவர் மீதான 26 வழக்குகளும் வாபஸ் பெறப்பட்டது. அந்த கட்சியில் அவர் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல பத்திரிகைகள் மேல இவங்க என்ன பண்றாங்க, அதாவது ஒரு கட்டத்துல விமர்சிக்கிறப்ப அவதூறுன்னு போடுறீங்க. அதே நபர் அரசியல் ரீதியாக தன் கட்சிக்கு வந்த பிறகு அந்த அவதூறே இல்லாம அரசாங்கமே போய் வழக்கு நீதிமன்றத்துல சொல்லி வித்ட்ரா பண்ணுது. அவங்க அப்ப அதனுடைய நோக்கம் என்னன்னு புரியல. அப்படிதான் இந்த மண்ணுல இப்ப நீங்க அரசியல் ரீதியான விமர்சனங்களை நீங்க இன்னைக்கும் நடக்கிற முன்னேற்ற கழகங்களுடைய 2 கழகங்களுடைய கூட்டத்துக்கும் போனீங்கன்னா கடுமையான விமர்சனம் இன்னைக்கும் சிறு பேச்சாளர்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே போல ஒருத்தர் தன்னோட தரப்புக்கு வருகிற போது அந்த வழக்கு, நான் பேட்டர்னை தான் சொல்றேன், இவங்க மேல என்ன பண்றாங்க, பத்திரிகையாளர் மேல வழக்குகளை போடுறாங்க. வழக்குகள் எந்த முடிவுக்குமே வர, இது ஒரு அரசியல் மரபாகத்தான் இருப்பதா நான் பார்க்கிறேன். மரபுன்றது உயர்ந்த மரபுகளை பின்பற்ற. இது என்ன மாதிரியான மரபு? இல்ல நீங்க மரபுன்றது இல்ல, இப்படி மரபுன்றது 2 இல்ல, மரபுன்றது மரபு அது 2 விதமா இருக்கு. ஒன்று ஒருவேளை ஆட்சியாளர்களுக்கு கட்டாயம் பின்பற்ற வேண்டியது சட்டம், மரபுன்றது கட்டாயம் பின்பற்ற வேண்டியது இல்ல. ஆனா மரபுன்றது மரியாதையா எனக்கு இன்னொரு புரிதல் வேண்டும். இல்ல தயவுசெய்து மன்னிக்கணும். இல்ல தமிழக முதலமைச்சருடைய அவருடைய கவனத்திற்கு வந்துதான் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறதா என்பதே எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இது யார் முடிவெடுக்கிறார்கள்? இல்ல அவர்கள் சார்பில் தானே தொடர்பு. அவங்க ஆத்தரைஸ் பண்ணாம வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு தெரியாமல் நடந்திருந்தாலும் அவர்கள் தான். இல்ல நான் தப்பா சொல்லல, நான் சொல்றது இல்ல, இது ஒரு மெக்கானிக்கலா எடுத்தால் ஒரு வழக்கு உடனடியா போகுது, ஒரு நோட் கையெழுத்து வாங்குறது, வழக்கு போட்டுடு. என்ன பொருள்? இது அவர்களுடைய பாணி, இது அவர்களுடைய பாணி. இந்த அரசாங்கம் வந்த உடனேயே ஒரு தலைமைச் செயலாளரை நியமிப்பது மாதிரி, ஒரு அரசு வழக்கறிஞரை நியமிப்பது மாதிரி, ஹோம் செக்ரட்டரி நியமிப்பது மாதிரி, இந்த அவதூறு வழக்குகளை கவனிப்பதற்காக தனியாக ஒரு வழக்கறிஞர், சிறப்பு வழக்கறிஞர் அசோகன் என்பவரை இவர்கள் நியமித்து இப்போது வைத்திருக்கிறார்கள். இது இதற்கு முன்பு எந்த ஆட்சியிலும் இல்லை. அவதூறு வழக்குகளை கவனிப்பதற்காகவே இருக்கிறார் ஒரு அரசு வழக்கறிஞர். சொன்ன விஷயத்தை முதல்ல சொல்லணும். திருமாவர்கள் சொன்னது கருணாநிதி அவர்களை விகடன்
ரொம்ப வேகமா விமர்சிச்சது செத்த பிணத்தை நக்கி பார்த்தவங்கன்ற அளவுக்கு இல்ல, ஒரு என்ன வார்த்தை பிரச்சனைனா- சொன்னாங்க. இல்ல நான் சொல்ல ஒரு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த பீரியட் வந்து ஒரு சின்ன பீரியடுங்க. அந்த பீரியட் வந்து எந்த டயத்துல மாறன் பிரதர்ஸ் வந்து கருணாநிதி அவர்களுடைய பிரிஞ்சு நின்னாங்களோ அந்த ஒரு வருட விண்டோல தான் நீங்க வந்து தாக்குனது. அவங்க வந்து இதயம் திமுக கணித்து தரப்புல இங்க நபர் இல்ல, நம்ம ஒரு கட்சியின் சார்புல பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒருத்தரை இப்ப விமர்சிக்கிறது பொருத்தமானது இல்ல. விகடன் தொடர்பாக விகடன் தரப்புல சொல்ல விரும்புறது அந்த ஒரு வருடம் விண்டோ கருணாநிதி அவர்களும் மாறன் பிரதர்ஸும் பிரிந்து நின்ற காலத்தில் எப்போ வந்து இதயம் கனிந்தது பணித்தது கண்கள் பணித்ததோ அதுக்கப்புறம் வந்து விகடனுடைய விமர்சனங்கள் அந்த துலாக்கால் வந்து மாறிடுச்சு. இது நான் ஓப்பனாவே சொல்றேன். இப்போ வந்து பதில சொல்லட்டும். அந்த விண்டோல தாங்க 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை கரெக்ட். நீங்கள் மாறன் போனார் மாறன் வந்தார் அந்த கதைகளை எல்லாம் விடுங்க. கதையில உண்மை நான் சொல்றேன். கதையில உண்மை. இந்த கதைகள் எல்லாம் தனியாக இருக்கட்டும். 2006 2011ஆம் ஆண்டு வரைக்கான திமுக அரசாங்கத்தை விமர்சித்து எந்த காலகட்டத்திலும் எழுதாமல் இருந்ததில்லை. மாறன் உள்ளே செல்வதும் மாறன் வெளியே வருவதும் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை. அதற்கும் ஆனந்த விகடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது காசு இல்ல, ஆனா அது எஃபெக்ட் இல்ல. திரு பாண்டியராஜன் அவர் பதில் சொல்லி முடிக்கட்டும். நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் தான் அதே முரசொலியில் நாங்கள் கலைஞரை விமர்சித்து எழுதியதை நீங்கள் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக எழுதுகிறீர்கள், இது ஆரிய திராவிட போராட்டம் ஆரம்பித்து விட்டது என்று முரசொலியில் கார்ட்டூன் வெளியிட்டவர் கலைஞர். கரெக்ட் கரெக்ட். ஆனா அதே டீம் நீங்க இந்த 2 வருடங்கள்ல நான் சொல்றேன் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் அப்போ நீங்கள் சொல்கின்ற அதே மாறன் பிரதர்ஸ் திமுகவில் தான் இருக்கிறார்கள். சரி. ஆனால் மறக்க முடியுமா என்று 3 தலையங்கம் எழுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று தலையங்கம் எழுதியது ஆனந்த விகடன் பத்திரிகை தான். கரெக்ட். ஆனா அதே பத்திரிகை இப்போ வந்து ஆனந்த விகடன் பத்திரிகை தான். நீங்கள் ஆனந்த விகடனுக்கு மாறன் சகோதரர்களை வைத்து ஆனந்த விகடனுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது கண்டிப்பா உள்நோக்கம். திமுக விமர்சிக்கும் இது இன்னொரு அவதூறா போகுது. இது ஃபேக்ட். பாண்டியராஜ் உங்களுக்கு ஃபேக்ட். அது அவருக்கு அவதூறு. உங்களுக்கு ஃபேக்ட். இது அவதூறு கிடையாது. இங்க பாருங்க, இது அவதூறு கிடையாது. திமுகவை விமர்சிக்கும் போது நீ அதிமுகவுக்காக விமர்சிக்கிறேன் என்பதும் அதிமுகவை விமர்சிக்கும் போது நீங்கள் திமுகவுக்காக விமர்சிக்கிறேன் என்பதும் நீங்கள் இருவருமே எந்த தவறுகளையும் திருத்திக் கொள்ள தயாராக இல்லை என்று நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு இடைவெளிக்கு பேசலாம். ஒரு இடைவெளிக்கு பேசலாம். மணி, அவதூறு வழக்க கிரிமினல் வழக்கா நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. நிறைய தலையங்கங்கள் அது தொடர்பாக இருக்கிறது. நீங்க 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இதுக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, கருத்து வேறுபாடுகளை மறந்துட்டு பேசுறவங்க நிறைய பேர் இதுல கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்றுல பேசுறாங்க. உலகத்தின் பல நாடுகள்ல இல்லை, ஒரு எழுத்துறதுக்கு அல்லது பேசுறதுக்காக ஒருத்தரை தண்டிக்கிறது, ஜெயிலில் போடுறதுன்ற ஒரு அம்சம்ன்றது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்கு, பேசுற ஒன்றையே தடை செய்யற ஒன்றாக முடியும் அப்படின்ற பார்வை இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஆட்சியின் செயல்பாட்டை விமர்சிக்கிறது அப்படின்றது எந்த எல்லையோட இருக்கணும்? அண்ட் சிவில் வழக்காக மட்டும் இருக்கணும், கிரிமினல் வழக்காக இது நடத்தக்கூடாது, அதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகள்லேயே எடுத்துட்டிங்கன்னா, முதல் வழக்கு வந்து நக்கீரன் மேலேயும் ஹிண்டு மேலேயும் போடப்பட்டது வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை பற்றி நக்கீரன் ஒரு கட்டுரை எழுதுது. அந்த கட்டுரை வந்து ஹிண்டு வந்து மொழியாக்கம் செய்து போடுறாங்க. நக்கீரன், நீங்கள் தமிழ் வாசக பரப்பில் நக்கீரன் ஒரு எண்டில் இருக்குது, ஹிண்டு இன்னொரு எண்டில் இருக்குது. ஆனால் அவங்க எழுதுகிற ஒரு கட்டுரையை இப்போ நாம் வந்து உணவு பழக்க வழக்கம் பற்றி பேசும்போது சகிப்பின்மை இந்த மாதிரியான கூறுகள் வருது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கு இந்த நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய இது வந்து மகளா சகோதரியா அப்படிங்கிற ஒரு சிக்கல்ல வந்து அவங்க ஒரு அட்டைப்பட கட்டுரையாவே அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்து போடல. நக்கீரன் அலுவலகத்தின் மீது நடந்த தாக்குதலை பத்தி ரிப்போர்ட் பண்றப்ப அந்த செய்தியை முழுமையாக வந்து அந்த செய்தி போடப்பட்டதுக்கு தான் அவங்க மேல வந்து வழக்கு. கண்டென்ட் அந்த கண்டென்ட் அப்படி மொழிபெயர்த்து போட்டுருந்தாங்க, அதுதான் வழக்கு. சாரம் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு பேட்டர்ன் நீங்க வந்து பாருங்க. இப்போ இந்த இது வந்து முதல்வருடைய மகள் அல்லது மகள்னு சொல்லி ஒருத்தங்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை வந்து அட்டைப்பட கட்டுரையா வந்து ஒரு பை வீக்லி வந்து கொண்டு வருது. அப்படி பை வீக்லி கொண்டு வரும்போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அட்டை படத்துல வந்து பிரம்மாண்டமா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க, போஸ்டர்ஸ்ல வந்து கடுமையா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா உள்ள நீங்க படிச்சு பார்க்கும்போது
என்று சொல்லப்படுகிறது என்று கூறப்படுகிறது இப்படிலாம் ரொம்ப இதா எழுதுறாங்க. அப்போ நீங்க இப்ப எத்தனை பேர் வந்து அந்த பத்திரிகையை வாங்கி படிப்பாங்க? போஸ்டர்ஸ் பாக்குறவங்க எவ்வளவு அதிகமா இருப்பாங்க. அப்ப இப்படி ஒரு தலைவரை பற்றி, அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய அரசியல் கட்சி, இந்த கருத்தாக்கங்களை நீங்கள் வெறும் கட்டுரைகளின் வழியாக மட்டும் எழுதவில்லை. உங்களுடைய போஸ்டர்கள், உங்களுடைய கவர் ஸ்டோரிகள், நீங்க உபயோகிக்கிற படங்கள், இதன் மூலமெல்லாம் ஒரு ஆட்சியாளருக்கு இதனுடைய நுட்பங்கள் தெரியும். அதை எதிர்கொள்வதற்கு அவதூறு வழக்கு என்பது நான் இந்த இரண்டையுமே பொருத்தி பார்க்கிறேன். இந்த நான் காயப்பட்டிருக்கிறேன். நீங்க ரெண்டு விதமா பழக்க புரியுது இல்லைங்களா? தனி மனிதர் அஸ் இண்டிவிஜுவல். நான் ஒரே ஒரு வரி கேட்கிறேங்க. கொடநாடு என்பது கேம்ப் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. முகாம் அலுவலகம். எத்தனை பத்திரிகைகள் முகாம் ஆபீஸ், கேம்ப் ஆபீஸ் என்று பயன்படுத்துகின்றன? முகாம் அலுவலகம் பயன்படுத்துறாங்க. இன்னமும் கொடநாடு தோட்டம், டீ எஸ்டேட் தான் பயன்படுத்துறாங்க. இப்ப நான் என்ன பண்ணா, அவங்க அபிஷியல் ஆஸ் கெபாசிட்டில இண்டிவிஜுவலா அவங்க சொல்றாங்க இட்ஸ் a கேம்ப் ஆபீஸ். ஏன் அந்த பதத்தை பயன்படுத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது ஊடகங்களுக்கு? இது வந்து கேம்ப் ஆஃபீஸ் தான். இது நம்ம கொடைநாடுங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய கேம்ப் ஆஃபீஸு. எந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்க அது வந்து ஒரு அரசு அலுவலகம்னு? சார் அவங்க இருங்க ஒரே ஒரு நிமிஷம். நீங்க எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசுவது என்பது தவறு. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு அவதூறு என்றால் அதற்கு அவர் எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க கேட்ட கேள்வியில ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அவர்தான் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இங்கே ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவர் சார்பில் ஒரு அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்யலாம் என்ற இந்த ஒரு மரபுதான் இங்கே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்று சொன்னால், எந்த அடிப்படையில் நாங்கள் உங்களை விமர்சனம் செய்தோம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஏற வேண்டும், நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும், குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னது சரியா தவறா, உள்நோக்கத்தோடு செய்தோமா என்பதை முடிவு செய்ய முடியும். ஆனால் பாதிக்கப்பட்ட நபரின் சார்பில் வேறொரு வழக்கு தாக்கல் செய்வது என்பது அவரை பாதுகாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறதே ஒழிய உண்மையை வெளிக்கொண்டு வருவதாக இல்லை. இன்னொன்று, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த அவதூறு வழக்குகள், ஆனந்த விடனை விடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி விடுங்க, யார் மீது வழக்கு போடல? அனைவர் மீதும் வழக்கு போட்டு ஆகிவிட்டது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட அவர் சொன்னார், அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சனம் செய்தால் அதற்கு வழக்கு என்று சொன்னால் எந்த அடிப்படையில் இது ஒரு நியாயமான முடிவு, ஒரு அரசினுடைய நடவடிக்கைகளை காப்பாற்றக்கூடிய முடிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இது மட்டும்தான் நடக்குது. வேறு எந்த மாநிலத்திலும் இது போன்ற நிகழ்வுகள் என்பது இல்லை. இது தொடர்ச்சியா நடக்குது. நீதித்துறையை வழக்கு போட்டா இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. இது முடிவு கட்டப்படும். ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இது தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றம், நீங்க பாருங்க, இந்த வழக்கு இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வேணாலும் இந்த வழக்கினுடைய முடிவு வரலாம். ஆனந்த விடனுடைய வழக்குகள் நடத்தப்படவில்லை என்று சொன்னால் அனைத்து வழக்குகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் ஒரே நாளில் தள்ளுபடி ஆகக்கூடிய சூழல் தான் எதிர்காலத்தில் நிகழும். நாம சொல்றது என்னன்னா, பாதிக்கப்பட்ட நபர் நீதிமன்றம் போகட்டும். திரு பாண்டியராஜன் அவர் சொல்ற ஒரு கருத்தை வந்து ஹிந்து பத்திரிகையில பெர்னிசியஸ் லா அப்படின்னு சொல்லி ஜூலை 16ஆம் தேதி நடந்த ஒரு தலையங்கத்தில் எழுதுறதுல என்ன சொல்றாங்கன்னா, அரசின் கையில இப்போ அவதூறு வழக்கு அப்படின்ற ஒன்று, எதிர்க்கட்சி தலைவரும் அவதூறு செய்யப்படுகிறார், ஆளுங்கட்சியின் தலைவர்களும் அமைச்சர்களும் அவதூறு செய்யப்படுகிறார்கள். அப்ப எதிர்க்கட்சி தலைவர்கள் அந்த வழக்கை எதிர்கொள்றதுக்கு இருக்கிற ஒரு நிலைமைக்கும் ஆளும் தரப்புக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கும் வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கு. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகணும், அவர்கள் செலவிட வேண்டும், அவர்கள் வழக்கு நடத்தணும். ஆளும் தரப்பை சேர்ந்தவர்கள் அந்த இதுக்கு அவங்க நேரடியாக போகாமலேயே அவர்கள் தரப்புல வழக்கு நடத்தலாம் அப்படின்ற பாகுபாட்டை நீக்கணும்னு இந்து பத்திரிகையோட தலையங்கத்துல வலியுறுத்துறாங்க. ஒரு அரசாங்கம் தன்னுடைய எதிர்ப்பாளர்களை ஒடுக்க இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லிபரலஸ் கேம்பெயின், அதாவது அவதூறு பிரச்சாரம் என்பது ஒரு அரசியல் வியூகத்தின் அங்கமாகிவிட்டது தமிழகத்தில். கடந்த 4 வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம். அது பெய்ட் நியூஸா கொண்டு போறது, பத்திரிகைகளை வாங்குறது, மேகசின்ஸை வாங்குறது. இது எப்படி வந்து இளங்கோவன் போன்ற ஆட்கள், வெறுங்கோவன் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போற அவதூறு பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெப்பன் அரசாங்கத்துடைய கையில டிஃபமேஷன். அதனால அதை போட்டுருக்காங்க. பேச்சு தானே, என்ன பேச்சு? இது நிறுவனர் ஒரு அறிக்கை விடுறாரு. நிறுவனர் விடுங்க, அவர் ஒரு மூத்த தலைவர் தான். அவர் ஒரு திட்டத்துல ஒரு முறைகேடுன்னு சொல்லி ஒரு இது கொடுக்கிறார். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது ஒரு அரசியல் செயல்பாட்டை ஸ்பெசிபிக் வாங்க. ஒரு பொத்தாம்பதுவா நம்ம பேசுறதுன்றது ஒன்று. அவர் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துல ஒரு நடந்த ஒன்றுல முறைகேடுன்னு சொல்றார். அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்
ஒரு விளக்கம் கொடுத்தால் அந்த விளக்கத்தையும் பத்திரிகைகள் போட போகின்றன. Right. யாரெல்லாம் ராமதாஸ் அவருடைய கருத்தை போட்டாங்களோ அவங்க அந்த விளக்கத்தை போட கடமைப்பட்டவர்கள். அந்த அளவோட நிக்காம அந்த குற்றச்சாட்டு சொன்னதே அவதூறு அப்படின்னு வழக்கு போடுறதுன்றது முறையாகுமா? ஏன்னா அந்த அவதூறு பிரச்சாரம் என்பது அதை நான் சொல்ல முயற்சி பண்ணேன். அரசியல் வியூகத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக இந்த விஷயங்களை முட்டையில் ஊழல் அப்படின்னு போட்டுருவாங்க. எந்த ஆதாரமும் இருக்காது. அது வந்து ஊழல் இருந்திருக்கும் என்று சந்தேகப்படுகிறோம். பருப்புல ஊழல் எந்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் மிக தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்வதை போன்று சமாளித்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் ராமதாஸ் கொடுத்த எந்த ஆக்கப்பூர்வமான சஜஷன்ஸுக்கும் யாரும் வழக்கு போடல. நிறைய கொடுத்திருக்காரு. அவர் வந்து ஷேடோ கேபினெட் வச்சு போடுறதோ இல்ல வந்து இந்த இதுல இது பண்ணி இருக்கணும் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுங்கன்னு சொன்னதுக்கு யாரும் அவரை பத்தி டெஃபமேஷன் போடல. காடு வெட்டுக்குருடைய பேச்சுகளுக்காக டெஃபமேஷன் போட்டாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அது வந்து அவருக்கும் தெரியும். அவர் மேல வேற வழக்குகள் இருக்கு. தேசிய பாதுகாப்பு அரசின் சார்பில் இது மாதிரி போடுறீங்கன்னு வச்சுங்க. ஒருவேளை பத்திரிகைகள் மீது எதிர்க்கட்சிகள் மீது ஒரு நிபந்தனையை அதுக்குள்ள கொண்டு வரணும். ஒருவேளை இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டால் அவருக்கு 1 லட்சம் ரூபாயை நான் வந்து அரசு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்கல்ல காலம் ஒருத்தரை இழுத்தடித்து நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்வது என்பது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியும்? பாதிக்கப்பட்டவர், அவருடைய மனநிலை, அவர் அதனால் ஏற்பட்ட பின்விளைவுகள் இத்தனைக்கும் யார் பதில் சொல்வது? யார் பதில் சொல்வது? அது வீண் அலைச்சல் அப்படின்ற ஒன்று. சரி, நம்ம செய்திக்கு வழிவிடணும், நிறைவு செய்யலாம். இந்த அரசாங்கம் வன்முறையில நம்பிக்கை இல்லாத அரசாங்கம். வன்முறையை பயன்படுத்தி பத்திரிகையாளர்கள் வாயை அடைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது இல்ல இவங்க வந்து லீகலா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெட்ரெஸ்ல டிஃபமேஷன் கேசஸ் மூலமா போய் செயல்படுத்திட்டு இருக்காங்க. எந்தவித உள்நோக்கும் இதுக்கு கிடையாது. அது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். திருமாவளவன், நிறைவா நீங்க என்ன சொல்லுங்க? இது அரசாங்கம் தன்னுடைய அச்சுறுத்தலுக்காக மட்டும்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறது. பத்திரிகைகள் தங்களுடைய ஜனநாயக கடமையை திறம்பட செய்து வருகிறார்கள். நாங்கள் எழுதியதில் இதுவரை அவர்கள் தாக்கல் செய்த 20 வழக்குகளில் எந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஒரு பொது ஊழியர் தன்னுடைய பொது நடவடிக்கைகளை விமர்சிப்பது என்பது அவருடைய பொது நடவடிக்கையாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய தனிப்பட்ட விமர்சனத்தில் நாங்கள் தலையிடவில்லை. இது அனைத்துமே ஆனந்த விகடன் மீது போடப்படுவது என்பது, அனைத்து பத்திரிகைகளின் மீது போடப்படுவது என்பது நீங்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே போடப்படுவது என்று சொல்கிறேன். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக